பங்களாதேஷினுடைய அதிபர் ஷேக் ஹசீனா நேற்று 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டெல்லிக்கு ஓடியாந்துட்டாங்க. தன்னுடைய தனி விமானத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தனி விமானத்தில் ஓடி வந்து டெல்லியில் அடைக்கலமாகியிருக்காங்க. அவருக்கு இந்திய அரசு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் பங்களாதேஷில் பாகிஸ்தானுடைய கை ஓங்கிவிட்டது என்பது அப்பட்டமான உண்மை. இந்திய புலனாய்வு பிரிவு தோற்று போய்விட்டது. இந்திய உளவு பிரிவின் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய அப்பட்டமான தோல்விக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன செய்ய போகிறார் திரு மோடி அவர்கள்? மோடிக்கு பல்வேறு விஷயங்களிலே பரிச்சயம் இருக்கிறது, பல்வேறு ஆற்றல் இருக்கிறது, இந்துத்துவாவில் ஆற்றல் இருக்கிறது. ராமரை பற்றியும் புராண கதைகளை பற்றியும் பேச சொன்னால் மணிக்கணக்கில் பேசக்கூடிய மோடி அவர்கள் மாட்டிக்கிட்டாரா? அஜித் தோவல் தான் இப்பொழுது மிக சரியாக ஃபாரின் பாலிசியை பண்ணணும். இந்த விஷயத்தில் மேலும் பாகிஸ்தானுடைய கை ஓங்கி விடாமல் இருப்பதற்கு இந்தியா என்ன செய்ய போகிறது? அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்தியாவிற்கு பாதகமாக அமையுமா? ஏன்னா மிகப்பெரிய எல்லை பங்களாதேஷினுடைய எல்லையே இந்தியாவும் பர்மாவும் தான். வாங்க பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பங்களாதேஷ் ஒரு சுதந்திரம் என்று சொல்ல முடியும். சுதந்திரம் அடைந்தது, சுதந்திர நாடாக மலர்ந்தது, இந்தியாவின் உதவியோடு சுதந்திர நாடாக மலர்ந்தது பங்களாதேஷ். 1971ஆம் ஆண்டு யுத்தத்தில் இந்திய ராணுவம் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு சுதந்திரம் பெற்று தந்தது. இந்தியாவுடைய நண்பர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்றார். பிரதமராக பதவியேற்று அதன் பிறகு அவர் பல்வேறு குழப்பங்கள், அந்த அரசியல்ல திருப்பி பல்வேறு குழப்பங்கள் குளறுபடிகள்லாம் ஏற்பட்டு 1975 அவர் கொல்லப்படுகிறார். இராணுவ புரட்சி ஏற்படுகிறது. இராணுவ புரட்சி முன்னின்று நடத்திய ஜியாவுர் ரஹ்மான் அவருடைய நண்பர் தான் அவர். முக்தி பாகினி படையோடு சேர்ந்து அங்கே உள்நாட்டில் போராட்டம் நடத்தியது. முஜிபுர் ரஹ்மானுக்கு வலதுகரமாக நின்றவரெல்லாம் ஜியாவுர் ரஹ்மான் தான். சந்தர்ப்பம் வந்தபோது கத்தியை எடுத்து உரையிலிருந்து வெளியே வந்து விட்டது, போட்டு தள்ளிட்டார். முஜிபுர் ரஹ்மானை போட்டு தள்ளிவிட்டு ஜியாவுர் ரஹ்மான் பதவிக்கு வந்தார். பல்வேறு, அதாவது பாகிஸ்தானில் கூட இந்த அளவு இராணுவ புரட்சி, இராணுவ கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்புலாம் நடந்ததே இல்லை. பங்களாதேஷ் மிக அதிகமான இராணுவ கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்புகள், இராணுவ ஆட்சிகளை பார்த்த நாடு பங்களாதேஷ். 75 அவர் ஜியாவுர் ரஹ்மான் பதவிக்கு வர்றார். 77 ஜியாவுர் ரஹ்மான் கொல்லப்படுகிறார். அது ஒரு இராணுவ புரட்சி. அப்துல் சத்தார்ங்கிறவர் வர்றாரு. அதன் பிறகு அப்துல் சத்தார் 3 இன்னொரு இராணுவ அதிகாரி எர்ஷாத், ஜெனரல் எர்ஷாத் கொள்றார் இவருடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு அவரை தூக்கிலே போட்டுவிட்டு எர்ஷாத் பதவிக்கு வருகிறார். இவங்க எல்லாமே பதவிக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவாங்க. ஆமா, பங்களாதேஷுக்கும் சரி உலகத்தில் எங்கெங்கே சர்வாதிகாரிகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பதவிக்கு வந்ததற்கு பிறகுதான் நேரம் கிடைக்கும் போது ஒரு அரசியல் கட்சியை ஒரு தோதுக்கு இருக்கட்டுமே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிடுவாங்க. அதே மாதிரி தொடங்கப்பட்ட கட்சி தான் எர்ஷாத் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி, ஜாதியா கட்சி பங்களாதேஷ்ல. எர்ஷாத் 83 90 வரை எர்ஷாத் இருந்தார். அதன் பிறகு அவருடைய ஆட்சி காலத்தில் 6 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்தார். கணக்கற்ற ஊழல், அராஜகம், சொல்லனா துயரம், வன்முறை, வெறியாட்டம், பச்சை கொடி காட்டினார் இராணுவத்திற்கு. மக்கள் கொந்தளித்து எழுந்தார்கள். எர்ஷாத்தால டாக்காவில் இருக்க முடியல, தப்பிச்சு ஓடிடலாம்னு சொல்லி டாக்கா விமான நிலையத்திற்கு வந்தார். ஆனால் விமான நிலையத்தை 20 லட்சம் பங்களாதேஷிகள் 20 லட்சம் பேர் சுற்றி வளைத்து விமானத்தை மேலே எழும்ப முடியாம விமானத்தை அவங்களுடைய விமான தளத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் எழுச்சி கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. எர்ஷாத்துக்கு தூக்கிலிடப்பட்டார். எர்ஷாத் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அதன் பிறகு இவர்களுக்கெல்லாம் தப்பி இருந்த வெளிநாட்டில் இருந்தே ஜியாவுர் ரஹ்மான், அதாவது ஜியாவுர் ரஹ்மானுடைய பெண், அவருடைய ஒரே பெண் கலிதா ஜியா வர்றாங்க. உள்ளே வந்து அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று தேர்தல் மூலமாக அதன் பிறகுதான் பங்களாதேஷில் பிரதமர் பாராளுமன்றம் என்ற ஒரு அமைப்பு வருது.
காலிதா ஜியா கிட்டத்தட்ட 2 முறை அவர் பிரதமரிலிருந்து 91 96 வரைக்கும் ஒரு தடவை பிரதமராக இருக்கிறார். அதன் பிறகு 96 2008 வரைக்கும் காலிதா ஜியா. அவராலையும் சரியா ஆட்சி பண்ண முடியல. மக்கள் கொந்தளிப்பு, புரட்சி, வன்முறை, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு வெளிநாட்டில் ஏற்படுத்திக் கொண்டிருந்த ஷேக் ஹசீனா, அதாவது முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் ஷேக் ஹசீனா வர்றாங்க. அவங்க அவாமி லீக் கட்சி, அந்த தன்னுடைய தகப்பனாருடைய அவாமி லீக் கட்சியை மறுபடி தூசி தட்டி எடுத்து தேர்தலில் போட்டியிட்டு 300 பாராளுமன்ற தொகுதியில் 150க்கு மேல் வாங்கணும். அவங்க 146 தான் ஜெயித்தாங்க, வெற்றி பெற்றார்கள். இந்த எர்ஷாத் விட்டுட்டு போனால ஜாதியா கட்சி, அந்த கட்சியிலிருந்து கொஞ்சம் எம்பி இருந்தாங்க. அந்த கட்சி எம்பிக்களோடு சேர்த்து அவர் ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்தார். வெற்றிகரமாக 2024 வரைக்கும் அவர் பதவியை ராஜினாமா பண்ற வரைக்கும் அந்த அம்மா பிரதமர். எப்படி எப்படி பண்ணணுமோ, எப்படி எல்லாம் பண்ணணுமோ அப்படி எல்லாம் பண்ணி அவர்களுடைய கட்சியை வெற்றி பெற்று வந்தது. இதற்கிடையில் ஜியாவுர் ரஹ்மானுடைய பெண் அந்த காலிதா ஜியா மரணம் அடைஞ்சிட்டாங்க. அது ஒரு வெற்றிடம். அதே சமயம் ஷேக் ஹசீனா செய்த ஒரு மிகப்பெரிய விஷயம், அந்த காலிதா ஜியாவுடைய அந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் தடை செய்து, தேர்தலில் போட்டியிட முடியாமல் அந்த கட்சியையே தடை செய்து ஒரு எதிர்கட்சிக்கான வெற்றிடத்தை உருவாக்கிட்டாங்க. எதிர்கட்சியே அங்கே இல்லை. அந்த மாதிரி ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியதன் மூலம் அந்த இடத்துக்கு என்ன ஆகுதுன்னா, எப்பொழுதுமே ஒரு எதிர்கட்சி இருக்கணும். வலுவான எதிர்கட்சி இருப்பது ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல செயல். ஜனநாயகம் உயிரோட்டமாக இருக்கும். ஆனால் இந்த அம்மா என்ன பண்றாங்க, 2009 பதவிக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியை காலி பண்ணி அதற்கு தடை விதித்து அந்த ஒரு கட்சியே இல்லாமல் செஞ்சிடறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு வெற்றிடம் உருவாகிறது அந்த பங்களாதேஷ் அரசியல்ல. இந்த வெற்றிடம் உருவாகி அதிருப்தி அது இதுன்னு நிறைய உருவாகின உடனே இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. எக்கு தப்பாக என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதோ இதெல்லாம் செய்யறாங்க. 1971ஆம் ஆண்டு முக்தி பாகினி என்ற கொரில்லா படை தான் அந்த 71ஆம் ஆண்டு யுத்தத்தில் மிகப்பெரிய பங்காற்றியது. இந்திய இராணுவத்தோடு தோளோடு தோள் சேர்ந்து அவர்கள் போராடினார்கள். அந்த முக்தி பாகினி 71 இளைஞர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது கிட்டத்தட்ட அவங்களுடைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வாரிசுகளை கூப்பிட்டு அவர்களை எல்லாம் கணக்கெடுத்து அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இந்த அம்மா கொண்டுட்டு வருது. ஒரு பேக்கப் பண்றாங்க, இவங்களுடைய கட்சிக்காக பேக்கப் பண்றாங்க. அந்த அது காலங்கள் மாறி போயிருச்சு. அந்த முக்தி பாகினியில இருந்தவர்கள் 71ஆம் ஆண்டு இருந்தவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு என்ன வருஷம்? அந்த தாக்கம், அந்த எழுச்சி, அந்த புரட்சி எல்லாம் முடிந்து போன விஷயம். அதை இப்ப தூசி தட்டி எடுத்து அவர்களுடைய சந்ததிகளுக்கு இந்த அம்மா இவங்க ஷேக் ஹசீனா இடஒதுக்கீடு கொடுக்க போக மிகப்பெரிய ஏற்கனவே பொருளாதார சிக்கல், பல்வேறு எதிர்கட்சி இல்லை என்ற சூழ்நிலையில் மக்கள் இராணுவத்தை எதிர்கட்சியாக அங்கீகரித்து விட்டார்கள். இதுதான் பிரச்சனை. எதிர்கட்சி இல்லாத சூழ்நிலையில் இராணுவம் எதிர்கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதால், இராணுவத்தின் பக்கம் மக்கள் சேர்ந்து கொண்டதால் வேற வழி இல்லை. ஷேக் ஹசீனாவும் தப்பியோடி இங்கே வந்து விட்டார். இதில் நான் இந்திய உளவுத்துறையினுடைய தோல்வி என்னவென்றால், இந்திய உளவுத்துறை சரியா ஹேண்டில் பண்ணல. ஏன்னா இந்த மோடி அமித்ஷாவுக்கிட்ட ஜனநாயக பண்பு இருந்தாவில் அங்கே சரியான ஆலோசனையை சொல்ல முடியும். ஷேக் ஹசீனாவுக்கு இங்கே வாங்க, எதிர்கட்சின்னு ஒன்று எதிர்கட்சி என்ற ஒன்று இருந்தால்தான் ஜனநாயகம் புத்தெழுச்சியாக புத்துணர்ச்சியாக இருக்கும். ஜனநாயகம் உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் தான், உயிரோட்டமாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் இங்கே ஆட்சி பண்ண முடியும். அதனால எதிர்கட்சியை தடை பண்ணாதீங்க, அவங்கள மறுபடியும் இந்த எதிர்கட்சிகள் வருவதற்கு வழி பண்ணுங்கன்னு நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருக்கணும்ல. எதையுமே சொல்லலை. நீ தான் இங்கே எதிர்கட்சியை காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நீ இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கையில, அப்புறம் நீ எப்படி அந்த ஆலோசனை சொல்லுவ? நீ சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான ஆலோசனை. உனக்கு ராமாயணம் மகாபாரதம் தவிர வேற எதுக்கும் தெரியாது. ராமருக்கு கோயில் கட்ட தெரியும். இந்த மாதிரி ஒரு பித்திக்கொலித்தனமான ஒரு ஆட்சியாளர்கள் இந்தியாவில் இருக்கும்போது அப்புறம் விளங்குமா பங்களாதேஷ் எல்லாம் இந்தியாவை நம்பித்தான் இருக்கிறது. இந்த சுற்றுப்புற நாடுகளில் ஜனநாயகம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால் எதற்காக இந்தியாவை அமெரிக்கா விரும்புகிறது? அமெரிக்கா பேக் செய்துன்னா சுற்றுப்புற சின்ன சின்ன நாடுகளில் எல்லாம் ஜனநாயகம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியா வலுவான ஜனநாயகமாக இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அவங்க ஆலோசனை சொல்ல முடியும், அவர்களுக்கு போய் நிற்க முடியும், அந்த நாடுகளில் ஜனநாயகத்தை பராமரிக்க முடியும். இதற்காகத்தான் நம்மளை அவன் சப்போர்ட் பண்றான், வேற எதற்காகவும் இல்லை.
இந்தியா தன்னுடைய பொறுப்பிலிருந்து மறைகளன்றவர்களால் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மறைகளன்ற கேசுகள்லாம் பிரதமராகவும் இதாக இருக்கும்போது எப்படி விளங்கும்? ஆகவே அங்கே பாகிஸ்தான் உளவுத்துறையும் சீன உளவுத்துறையும் மிக எளிதாக இறங்கிவிட்டார்கள். அவனுடைய தூதரகத்தின் மூலம் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து யாருக்கு? இராணுவத்திற்கும் எதிர்த்தரப்பு இளைஞர்களை தூண்டி விடுவது, பணம் கொடுத்து உதவுவது, கம்யூனிகேஷன் எல்லா நெட்வொர்க்கையும் கிளீனாக பண்ணி இன்றைக்கு பாகிஸ்தான் இராணுவத்திலும் பாகிஸ்தான் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான மக்களிடத்திலும் பாகிஸ்தானுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதாவது பங்களாதேஷ் இராணுவத்திலும் பங்களாதேஷிலே ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான பொதுமக்கள் மத்தியிலும் கணிசமாக ஒரு 50% மேல் உள்ள மக்களிடம் இராணுவத்திடம் முழுமையாக பாகிஸ்தான் செல்வாக்கு செலுத்துகிறது. இது இந்தியாவிற்கு ஒரு அபாயமான விஷயம். இதையெல்லாம் உளவுத்துறை கவனிக்க தவறியது. இந்திய வெளியுறவுத்துறை பங்களாதேஷிற்கான அந்த அம்பாசிடர் என்னத்தை புடிங்கிட்டு இருந்தாருன்னு தெரியல. ஆர்.என். ரவி மாதிரி ஆளுகளை கூட பங்களாதேஷுக்கு அனுப்பியிருக்கலாம். எக்கு தப்பா எதையாவது பண்ணி ஒன்று கிடக்க ஒன்றத்தை பண்ணியிருப்பாரு. இப்பொழுது இந்தியாவுடைய பைத்தியக்காரத்தை இந்தியாவுடைய உளவுத்துறை சறுக்கி விட்டது. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை தப்பான ஃபாரின் பாலிசி. பங்களாதேஷை பொறுத்தவரை அதற்கு சரியான ஆலோசனை சொல்லவில்லை, சரியான தகவல்களை சொல்லாமல் இன்றைக்கு பங்களாதேஷிலிருந்து புறப்பட்ட அடைக்கலமாக ஷேக் ஹசீனா இங்கு வந்து விட்டார். பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆதரவு நாடாக மாறிவிட்டது. என்ன செய்ய போகிறார் மோடிக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவருக்கு அஜித் தோவல் தான் இந்த விஷயத்திலே மிகச் சரியாக காயை எடுத்து வைத்து நகர்த்தி இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கையிலே தான் இருக்கிறது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய எல்லை பகுதி அங்கே இருக்குது. கஷ்டப்பட்டு போராடி இந்திய இராணுவ வீரர்கள் ரத்தம் சிந்தி 1971ஆம் ஆண்டு அந்த பாகிஸ்தானுடைய 2 பாகிஸ்தானிலே ஒரு பாகிஸ்தானை உடைத்து சுதந்திர நாடாக்கி அதை இந்தியாவுடைய ஆதரவு நாடாக மாற்றி வைத்தால் நீ படிக்கிறது ராமாயணா, இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற கதையாக ஆட்சி பண்ண தெரிஞ்சா ஆட்சி பண்ணணும். இப்பொழுது அது முழுமையாக பாகிஸ்தான் சப்போர்ட் பிரதேசமாக மாறிவிட்டது. என்ன புடிங்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. இதற்குத்தான் வெளியுறவுத்துறை வெளியுறவு கொள்கை படிக்கணும்யா, உலக வரலாறு படிக்கணும்யா. உலக வரலாறை படித்து கண்டுணர்ந்த இந்தியா, ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட், இதையெல்லாம் எழுதின நேரு உனக்கு புறம்போக்கு பொறுக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. நேருவை பிடிக்காது. இப்போ தெரியுதா நேரு யாரு, இந்திரா காந்தி யாருன்னு? இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவிற்கு அங்கே உட்கார்ந்துக்கிட்டு. இவர்களுடைய பைத்தியக்காரத்தனமான பித்துக்குடித்தனமான ஆட்கள் கையிலே கொடுத்தால் இந்தியாவிற்கு ஆபத்து தான் வரும். இப்படி தப்பாக செய்த விஷயம் செயல் சரியான ஆலோசனை சொல்லாமல் ஷேக் ஹசீனாவை சரியாக வழிநடத்தாமல் இந்தியா சறுக்கிவிட்டது. இந்திய உளவுத்துறை சறுக்கிவிட்டது. அதனுடைய விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அது பாகிஸ்தான் ஆதரவு ஒரு பிரதேசமாக வந்துவிட்டது. இது இந்தியாவினுடைய நலனுக்கு நல்லதல்ல. பாகிஸ்தான் ஆதரவுன்னா அப்படியே பக்கத்திலே ஒரு பார்டர், வெஸ்ட் பெங்காலை தாண்டினா சீனா, இந்த பக்கம் ஒரே ஒரு சிறிய பகுதி பர்மாவோடு இணைந்திருக்கிறது. பர்மாவுக்குள்ளே போகலாம் பங்களாதேஷ், மற்றபடி முழுவதுமே இந்தியாவால் சூழப்பட்டிருக்கிறது. அது ஒன்றுதான் ஆறுதல். இருந்தாலும் பாகிஸ்தான் ஆதரவாக பங்களாதேஷ் மாறுவது எவ்வளவு பெரிய கையில் இருந்த லட்டு மாதிரி இருந்த விஷயத்தை விட்டுட்டோம்ல, இந்தியா விட்டுருச்சுல. இதற்கு யாரை குறை சொல்லுவது, யாரை நொந்து கொள்ளுவது? சறுக்கிய இந்திய உளவுத்துறையா, கிறுக்குத்தனமாக பங்களாதேஷிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்திய வெளியுறவுத்துறையா, யாரை நொந்து கொள்வது? அஜித் தோவல் தான் மிகச் சரியான ஆலோசனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். இதுகளை எல்லாம் வழிநடத்த வேண்டும். மீண்டும் ஒரு காணொளிகளை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.